திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவின்படி நகராட்சி ஊழியர்கள் கொடிக்கம்பங்கள் அகற்றும் பணியை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஜின்னா தெருவில் இருந்த கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்ற அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி பின்னர் கொடிக்கம்பத்தை அகற்றினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகத்தினர், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 6ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் மர்ம நபர்களால் கழுத்தில் கத்தி வீசியதில் காயமடைந்ததாக கூறியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வத்தலகுண்டு போலீசார் வந்து மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அறிவியல் தேர்வுக்கு பயந்து தன் கை நகத்தால் கழுத்தை கீறிக் கொண்டதாக மாணவன் தெரிவித்த நிலையில் போலீசார் மாணவனுக்கு அறிவுரை வழங்கினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கோஷங்களுடன் பேரணியில் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்ற போதை ஒழிப்பு மற்றும் மனித சங்கிலியில் கல்லூரி மற்றும் பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குன்னூர் டிஎஸ்பி ரவி, ஆய்வாளர் சதீஷ் மற்றும் துணை ஆய்வாளர் ஆனந்தராஜ் உள்ளிட்ட காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகர திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளரும் நகர செயலாளருமான விஸ்வநாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்த நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உசிலம்பட்டி காவல்துறை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து நடத்தும் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் முடிவில் போதைப் பொருட்களை ஒழிப்பது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் பாதுகாப்பாக இருப்பது குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளின் பிறந்த நாளை முன்னிட்டு புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மற்றும் LIP மக்கள் நலசங்க நிறுவனர் கோகலே ஆகியோர் தலைமையில் இளைய பெருமாளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டத்தில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநகர தெற்கு சரக காவல்துறை ஆணையாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா துவக்கி வைத்தார். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருள் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சட்ட விழிப்புணர்வு பேரணியை நீதிபதி ராஜேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊக்கமது கைவிடல் இயக்கம் பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் இந்த வருடம் மாம்பழ விலை கடுமையாக சரிந்து 500 கிலோ மாம்பழம் 3000 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாம்பழம் கூழ் தொழிற்சாலை அமைத்தல், மாம்பழம் விவசாயிகள் நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் வகையில் மாம்பழ கண்காட்சி அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவாக அளித்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மனநல பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சாலையின் நடுவே படுத்து சாலையில் உருண்டு போக்குவரத்திற்கு இடையூறு செய்த சம்பவம் வாகன ஓட்டிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மனநலம் பாதிக்கப்பட்டவரை மீட்டு அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இந்து அறநிலையத்துறை அதிகாரி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்கள் கிராமத்தில் உள்ள கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்த நிலையில் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டம் திருவள்ளுவர் நகரில் தங்களது குடியிருப்புக்கு செல்ல முடியாத வகையில் சட்டவிரோதமாக குழி தோண்டி வைத்திருக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தனிநபர் ஆக்கிரமிப்பால் தோண்டப்பட்டுள்ள குழியை மூடி நடைபாதை ஏற்படுத்தி தருமாறும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பாக மானிய விலையில் இயந்திரங்கள் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நீண்ட நேரம் தாமதமாகியதால் பயனாளிகள் 6 மணி நேரமாக காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். எனவே இனிவரும் காலங்களிலாவது உரிய நேரத்தில் விழாவை நடத்த வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை திருமங்கலத்தில் போதை பழக்கத்தால் ஏற்படும் விபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை திருமங்கலம் துணை கண்காணிப்பாளர் அன்சுல் நாகர் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த காட்டுப்பையூர் கிராமத்தில் தன்னார்வலர்கள் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாம் நடைபெற்றது. பலருக்கு உதவி செய்யும் பொருட்டு நடத்தப்பட்ட இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அரசு பேருந்தின் அடிப்பகுதி சாலையில் உரசி ஆபத்தான முறையில் செல்வதை அறிந்து பயணிகளை முன்கூட்டியே இறக்கிவிட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாட்டுத்தாவணியில் இருந்து திருமங்கலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்வதை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு சென்றபோது பேருந்தின் அடிப்பகுதி சாலையை உரசியபடி சென்றதால் பேருந்தில் பயணிகள் இல்லாத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மதுவிலக்கு மற்றும் காவல்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சர்வதேச போதை விலக்கு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 16 ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடிநீர் தொட்டி இயக்குபவர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 124 பணியாளர்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சூரக்குளம் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட பணி குறித்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 100 நாள் வேலை துவங்கி 3 மாத காலம் ஆகியும் 7 நாட்கள் மட்டுமே அதிகாரிகள் வேலை கொடுத்ததால் சம்பளம் பெற முடியாமல் தவிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை,
குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் சர்வதேச போதைப் பொருட்கள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட காவல் அலுவலகத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு குணசேகரன் தலைமையில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. போதைப் பொருளை தவிர்ப்பதால் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்கள் நல்வாழ்விற்கும் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என அனைவரும் உறுதியேற்றுக் கொண்டனர். தாம்பரத்தில் சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் சங்கம் சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இதில் மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் மாதாந்திர கூட்டத்தில் தீர்மானம் வாசிப்பின் போது அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. அரசு ஒதுக்கீடு செய்த நிதியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும், நகராட்சி கமிஷனர் அறையில் புதியதாக ஏசி வாங்கவும், நகராட்சி சேர்மன் அறையில் உள்ள ஏசி பழுது நீக்கவும் 1.5 லட்சம் செலவா என கேள்வி எழுப்பியும் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த நாவினிப்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடியிருப்பு பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அரசு பட்டா வழங்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஒப்படைக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டா வழங்கியிருக்கிறாங்க. இந்த பட்டாவில் கிட்டத்தட்ட 3வது தலைமுறையாக வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட அவ்வளோதான், அந்த நாங்கள் எங்கள் மக்கள் வசிக்கிற பக்கத்தில் அருகே ஒரு 7.5 ஏக்கர் அது வந்து அரசு தரிசு புறம்போக்காக இருக்குது. அதை வந்து அரசு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிசி லேண்டு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எடுத்த லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்ததில் நேற்று அந்த கணக்கை பார்க்கும்போது இன்னும் வந்து அரசு தரிசு புறம்போக்காக தான் இருக்குது. இப்போ எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு தரிசு புறம்போக்காக இருக்கிறதுனால நாங்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அந்த இடத்த நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல வந்து எங்கள் மக்களுக்கு பட்டா வாங்கணும்ன்றக்கான பாதுகாத்துட்டே வந்துருக்கிறோம். இப்போ திடீர்னு வந்து பிசி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க, கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதிகளில் மேலவளவு, சன்னகரம்பட்டி, வஞ்சிநகரம், உழவுபுச்சன்பட்டி போன்ற பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட சாதி கலவங்களால் எத்தனையோ மேலவளவு உட்பட கிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் செத்துருக்கிறாங்க. அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களாம் எங்கள் கோவில் மாடு போகும்போது 2 முறை வந்து ஈட்டியால் குத்திருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து நிகழ்ந்தவுடன் சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு ஓட்டுநரை காயமின்றி மீட்ட நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.